பிஸ்கெட். முன்னொரு காலத்தில் ஒரு அண்ணன் தங்கை வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் ஒரு நாள் ஒரு டேபிளில் பிஸ்கெட் இருப்பதை பார்த்தார்கள். ஐ, பிஸ்கெட்டு! ஏய், நீ எதுக்குடா இங்கே வந்தா? பிஸ்கெட்டை நான் சாப்பிட போகிறேன். நீ பாட்டுன்னு டைலாக் பேசினேக்கிற. நான் தான் முதல்ல பிஸ்கெட் பார்த்தேன், ஓடு. எனக்கு தான் பிஸ்கெட்டு. ஏய், ஒழுங்கா இது ஏன் பிஸ்கெட்டு? ஒழுங்கு மரியாதையாக கொடுத்துட்டு ஓடுறு. ஓடா, பிஸ்கெட்டை இவரு அம்முக்கு வரோம். இருங்க இருங்க, எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? இந்த பிஸ்கெட்காக ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு பாட்டு போட்டி நடத்துகிறேன். இந்த பாட்டு போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு பிஸ்கெட். சரி, ஓகே. எனது சிங்கிங் காம்படிஷனா? ஓ, பாட்டு பாடணுமா? இது எனக்கு கை வந்த கலையாச்சே. மொத்தம் 3 ரவுண்டு. மொதல் ரவுண்டு நீங்கள் ஏதாவது ஒரு பேபி சாங் பாடணும், ஏதாவது ஒரு பாப்பா பாடுற மாதிரி. 2வது ரவுண்டில் சூப் சாங்ஸ் பாடணும். 3வது ரவுண்டில் மெலோடியாக ஒரு பாட்டு பாடணும். ஓகேயா? ரெடி? பிறகு அண்ணன் பாட தொடங்கினான். தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவும் உளுந்த மாவும் கலந்து சுட்ட தோசை, அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, நம்மளுக்கு 2, பாப்பாவுக்கு 1. பிறகு தங்கை பாடத் தொடங்கினாள். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. கத்திரிக்காய் எட்டி உதைக்க அழுதடிச்சு. அம்மா வந்து கொஞ்சினதும் சிரிச்சிடுச்சு. சூப்பர் சூப்பர். இப்போ மொதல் ரவுண்டில் ஜெயித்தது யாரு அப்படின்னா வேற யாரு, நம்ம ஸ்வேதா தான். என்ன இவ்வளோண்டு தான் தர? மொதல் ரவுண்டில் ஜெயிக்கிறவங்களுக்கு கொஞ்சம், 2வது ரவுண்டில் ஜெயிக்கிறவங்களுக்கு கொஞ்சம், 3வது ரவுண்டில் ஜெயிக்கிறவங்களுக்கு மீதி இருக்குது புல்லா. பிறகு தங்கை பாடத் தொடங்கினாள். மஞ்சள் வெயிலே மின்னல் ஓடினான், உன்னை கண்டவரை கண் கலங்க நிற்க வைக்கும் தீ. பெண்ணே என்னடி உண்மை சொல்லடி, ஒரு புன்னகையில் பெண்ணினமே கோபப்பட்டது என்னடி. தேவதை வாழ்வது வீடில்லை கோவில், கடவுளின் கால் தடம் பார்க்கிறேன். 1 2 உன்னழகை பாட கண்ணோடி ஒரு ஓரம் நான் சாய்கிறேன். கண்ணீரில் ஆனந்தம் நான் காண்கிறேன். உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே. பிறகு அண்ணன் பாடத் தொடங்கினான். வாழ்க்கை ரட்டன தாண்டா, தன்னை சுத்தது ஜோரா, அது மேல கீழே காட்டுது தோடா. முத நாள் உச்சத்தில் இருந்தேன், நான் பொத்துன்னு விழுந்தேன். ஒரு மீனை போல தரையில நெளிஞ்ச. யாரோ கூடவே வருவார், யாரோ பாதியில் போவார். இது யாரு என்ன ஒன்றும் நம்ம கையில் இல்லையே. வெளிச்சம் தந்தவ ஒருத்தி, அவளை இருட்டில் நிறுத்தி ஜோரா பயணத்தை கடத்தி. தனியா எங்கே போனாலோ, தனியா எங்கே போனாலோ. சூப்பர் சூப்பர். இப்போ 2வது ரவுண்டில் ஜெயிச்சது யாருன்னா நம்ம கோகுல். இந்த கோகுல் உனக்கு கொஞ்சம் சாப்பிடு. என்ன எனக்கு கம்மியாக தான் தருவியா? 3வது ரவுண்டு ஜெயிக்கிறவங்களுக்கு? 3வது ரவுண்டில் ஜெயிக்கிறவங்களுக்கு மீதி இருக்க பிஸ்கெட், அதாவது இப்போ உங்களுக்கு கொடுத்த கால்வாசி பிஸ்கெட்டோட அதிகமான ஹாஃப் பிஸ்கெட் தருவேன். ரவுண்ட் 3. பிறகு அண்ணன் பாடத் தொடங்கினான். உன்னோட நினப்பு என் நெஞ்சோட இருக்கு, என் உயிரை கலந்த உறவு நீ அடி, என் காதலி நீ எனக்கு கிடைச்ச அடுத்த தாயிடி. உன் கண்ணை பார்த்தாலே என் கவலைய மறப்ப, என் செல்ல குட்டி அவளை பிடிக்கொண்டி. உன் கூட நான் வாழணும் சாகிற வரை கொண்டி. என்ன மெலோடி பாட்டு பாட சொன்னா, இன்னும் கானா பாட்டு பாடுங்க. அதை என்னவோ, சரி நீ பாடுமா. என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும்
சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே தாலாட்டும் சுவாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே, அதுவும் உனக்கு புரியுமா? சுபலாலி லாலியே லாலி லாலியே, அபிராமி ராமியே லாலி லாலியே. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. மூணாவது ரவுண்டில் ஜெயிச்சது யாருன்னா, யாருமே ஜெயிக்கல. அதனால் மீட்டுக்கு பிஸ்கெட் நான் வாயில் போட்டுக்கிறேன். ஏய் நீ பிஸ்கெட்டை முழுங்கிட்ட. நில்லு உன்னை அடிக்காம விட மாட்டேன். ஏய் நில்றா. இப்போ புரியுதா குழந்தைகளே? நம்ம சண்டையில் எந்த ஒரு மூணாவது மனுஷனும் நுழையக்கூடாது. அப்படி நுழைய விடாமல் நம்ம பார்த்துக்கணும். அதனால் நம்ம எப்போவுமே சண்டையே போடக்கூடாது. எது இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி சாப்பிடணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வாழ்வின் கதைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க.